உறவுகளே, அம்மா பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். தினகரன் பேப்பரு நியூஸ் படிக்கிறேன், தெரிஞ்சதை படிக்கிறேன். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள். தினமும் படிக்க சொன்னாலும் அம்மா தினம் ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க சிம்பிளாக போய் பார்க்கலாம் என்ன வேணும். இன்றைய செய்தியை பார்க்கலாமா? பரங்கிமலை இராணுவ மையத்தில் இளம் இராணுவ அதிகாரிகள் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு. அடுத்தது, வெயிலின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க 29,461 தூய்மை பணியாளர்களுக்கு குளிர்ச்சியான மோர் விநியோகம் மேயர் பிரியா தொடங்கி வைத்துள்ளார். சூப்பர் இல்லைங்களா? வெயிலுக்கு நல்லது இல்லைங்களா? மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு கோடை காலத்தில் உள்ள உடல் வெப்பத்தை தணிக்க குளிர்ச்சியான மோர் வழங்கும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். அருகில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபர நிலைக்குழு தலைவர் சாந்தகுமார் மற்றும் அதிகாரிகள் போட்டிருக்காங்க. அடுத்தது, சாலையில் கிடந்த 26 லட்சத்தை அபேசி செய்தவர் பிடிபட்டார். 26 லட்சம் எப்படி இருக்கு பாருங்க. கடற்கரை சாலையில் கானல் நீர் வெப்பம் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ அப்படிதான். சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை சாலையில் தோன்றிய கானல் நீர். அடுத்தது, பணி நீக்கம் செய்யப்பட்ட 4 ஊழியர்களுக்கு சம்பள நிலுவைத் தொகையை விரைவில் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பழங்கால கற்சிலைகள் கேலரி. அதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற பழங்கால கற்சிலைகள் எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். முக்கிய செய்திகள் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த நியூஸ், முக்கியமான நியூஸ் பார்க்கலாம் வாங்க. வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகரில் 29 ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்படுகிறது. காகித மில்லத் ஆவணப்பதிவு தொடர்பாக விழிப்புணர்வு. சென்னை பதிவு மண்டலம் சார்பில் இணையதளம் வழியாக பத்திரப்பதிவு செய்வது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி டி நகரில் நேற்று நடந்தது. இதில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கையோடு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சென்னை மண்டல துணை பதிவுத்துறை தலைவர் மீனா குமாரி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். சிம்பிளாக தான் அம்மா செய்தி படிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்க. தினம் ஒரு 10 தகவல்கள் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு. ஓகே, பாய் உறவுகளை. பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க.